அநேகர் அந்த வைராக்கியங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் சந்தோஷம் நிறைவாயிருக்காது. நீ சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் forgive others, அடுத்தவர்களையும் மன்னிக்கிற அந்த சுபாவம். அதற்கு உங்கள் பகுதியில் 1000 நியாயங்கள் இருக்கலாம், ஆனாலும் அந்த நியாயங்கள் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. என் வார்த்தை கவனமாய் கேளுங்கள். 1000 காரணங்கள் இருக்கலாம், நியாயங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த நியாயத்தை பரலோகத்தின் தேவன், பரலோக பிதா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் என்னை மன்னித்தவர் அக்கிரமத்திலும் பாவத்திலும் அசுத்தத்திலும் கேவலமான வாழ்க்கையிலும் வாழ்ந்த உங்களை மன்னித்திருக்கிறாரே, நீங்கள் ஏன் அடுத்தவரை மன்னிக்க கூடாது? நாம் பிறக்கும் போதே பசுத்தவான்கள் அல்ல, நாம் பிறக்கும் போதே பாவிகள். திரும்ப சொல்லுகிறேன், we born as a sinner, we live as a sinner. ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறார், we die as a saint. பாவத்தில் பிறந்தோம், பாவத்தோடு வாழ்ந்தோம், ஆனால் பரிசுத்தவானாக மரிக்க ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, பரிசுத்தவான்களின் மரணம். அவள் எங்கிருந்து வந்தவர்கள்? இந்த பூமியிலிருந்து பாவத்தோடு வாழ்ந்து, பாவத்தோடு பிறந்து, பாவத்தோடு கூட இரண்டரை கலந்திருந்தவர்கள். ஆனால் முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களின் மரணம். உங்களுடைய மரணமும் என் மரணமும் அப்படிப்பட்ட ஒன்றாய் இருக்க நாம் ஜெபிப்போம். நாம் சொன்ன முதல் குறிப்பு, we are cleansed every day. ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்கள். துதிக்காமல் இருக்க முடியாது, உம்மை போற்றாமல் உம்மை துதிக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் I am cleansed by the blood of God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் நான் சுத்தமாக்கப்படுகிறேன். not only cleansed and also change. வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார், எண்ணங்களை மாற்றியிருக்கிறார், சுபாவங்களை மாற்றியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, அதாவது கடந்த காலத்தின் பாவங்களை மன்னித்து மாத்திரமல்ல, நிகழ்காலத்துல ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய இணைப்பு, ஒரு புதிய அத்தியாயம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். எப்படி புது சிருஷ்டியாய் மாறினார்? ஜீசஸ் சேஞ்ச், ஆண்டவர் மாற்றினார். வேதம் சொல்கிறது, அவன் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்படி மாற்றப்பட்டோம்? யோசித்து பாருங்களே, எப்படி மாற்றப்பட்டீர்கள்? நான் மார்க்கத்திலிருந்து வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 17வது வயதிலே திரைப்படத்திற்கு அடிமையா இருந்தேன், கதை புஸ்தகங்களுக்கு அடிமையா இருந்தேன், இந்த வார இதழ்களுக்கும் தினசரி தாள்களுக்கும் அடிமையா இருந்தேன், தொலைக்காட்சிக்கு அடிமையா இருந்தேன். ஆனால் 20ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை முற்றிலுமாய் மாற்றி இருக்கிறார். சில புரியும், a new attachment, அவரோடு ஒரு புதிய இணைப்பு, a new